முன்னொரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் அண்ணன் மற்றும் தம்பி என 2 பேர் இருந்தார்கள். அவர்கள் மிகவும் ஏழைகள். ஆனால் ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்போடு இருந்தார்கள். அவர்களுடைய தந்தை மரணப்படுக்கையில் தன் மகன்களிடம், என் செல்ல மகன்களே, என் அருகே வாருங்கள். எனக்கு காலம் முடிந்து விட்டது. என் சொத்துக்களை நீங்கள் சண்டை போடாமல் சமமாக பிரித்து சந்தோஷமாக வாழுங்கள் என்று கூறிவிட்டு அந்த முதியவர் அமைதியாக கண்மூடி மறைந்தார். அவர்களுடைய அப்பா இறந்ததும் அவர்கள் இருவரும் அவர்களுக்கு விட்டுச் சென்ற சொத்தினை பிரிக்க முடிவு செய்தனர். அவர்களுக்கு விட்டுச் சென்ற முதல் சொத்து ஒரு உயரமான தேங்காய் மரம். 2வது சொத்து இனிமையான பால் கொடுக்கும் ஒரு பசுமாடு. 3வதாக குளிர்காலத்திற்கு தேவையான ஒரு கதகதப்பான போர்வை. அவர்களுடைய அப்பா சொன்னது போல சொத்தை சமமாக பிரிக்க எண்ணினார்கள். ஆனால் அண்ணன் கொஞ்சம் பேராசைக்காரன். தம்பியை ஏமாற்ற ஒரு தந்திரம் செய்தான். தம்பி, மரத்தின் கீழ்ப்பகுதி உனக்கு, அந்த ருசியான தேங்காய்கள் இருக்கும் மேற்பகுதி எனக்கு. என்ன, நான் சொல்வது சரியா? சரி அண்ணா, நீ எனக்கு எப்போ நல்லதுதான் நினைப்ப. அதனால நீ சொல்றது சரிதான் அண்ணா. அப்புறம் இந்த மாட்டோட தலைப்பகுதி உனக்கு, அதோட பின்பகுதி மட்டும் எனக்கு. நீ இந்த மாட்டுக்கு தீனி போடு, சரியா? சரி அண்ணா, எனக்கு மாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கறது பிடிக்கும். அதனால அப்படியே செய்வோம் அண்ணா. அப்புறம் அப்பா, நமக்கு 3வதா விட்டுட்டு போயிருக்கிறது இந்த போர்வை தான். நீ பகல்ல இந்த போர்வையை பயன்படுத்திக்க, நைட்டு தூங்கும்போது மட்டும் நான் அந்த போர்வையை பயன்படுத்திக்கிறேன். என்ன, நான் சொல்றது சரிதானே? சரி அண்ணா, நீங்க எப்படி சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான் அண்ணா. அண்ணன் தந்திரத்தை புரிந்து கொள்ளாத தம்பி, அண்ணன் நமக்கு எது செய்தாலும் சரியாகத்தான் செய்வார் என்ற குருட்டு நம்பிக்கையில் அண்ணன் சொன்ன அனைத்தையும் ஏற்றுக்கொண்டான். தம்பி தினமும் கஷ்டப்பட்டு மரத்தின் அடியில் தண்ணீர் ஊற்றி வளர்த்தான். ஆனால் அண்ணன் மரத்தின் மேலே ஏறி அத்தனை தேங்காய்களையும் பறித்துக்கொண்டு சந்தோஷமாக இருந்தான். தம்பி தினமும் பசுவிற்கு நல்ல பசுமையான பொருட்களை தேடிக் கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் அண்ணன் மட்டும் மாட்டின் பின்னால் அமர்ந்து வாளை நிறைய பாலை கறந்து கொண்டான். அதேபோல பகல் நேரங்களில் வெயில் அதிகமாக இருந்ததால் தம்பிக்கு அந்த போர்வையால் எந்த பயனும் இல்லை. ஆனால் இரவு கடும் குளிரின் போது அண்ணன் போர்வையை இழுத்துப் போர்த்தி ஜாலியாக தூங்கினான். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த தம்பியின் மனைவி மிகவும் வருத்தமடைந்தாள். உடனே அவள் தன் கணவனிடம் இப்படி கூறினாள். கவலைப்படாதீங்க, உங்க அண்ணன் உங்களை நல்லா ஏமாத்துறாரு. நாளைக்கு நான் சொல்வது போல செய்யுங்க, எல்லாம் சரியாயிடும். அடுத்த நாள் காலையில் அவன் மனைவி சொன்னது போலவே தன் திட்டத்தை செயல்படுத்தத் தொடங்கினான். அண்ணன் தேங்காய் பறிப்பதற்காக மரத்தின் மேலே ஏறினான். அப்பொழுது தம்பி கையில் ஒரு பெரிய கோடாரியை எடுத்துக்கொண்டு வந்தான். நான் இப்போது எனது பகுதியை வெட்டி அடுப்பின் விறகிற்கு உபயோகிக்கப் போகிறேன் என்று தம்பி கோடாரியை ஓங்கினான். ஐயோ தம்பி, என்ன செய்யற? என்னாச்சு உனக்கு? மரத்தை வெட்டுனீன்னா நான் கீழே விழுந்துடுவ. மரத்தை வெட்டுறத நிறுத்து தம்பி. அண்ணா, கீழ்ப்பகுதி என்னுடையது. இதுல நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். வேண்டாம் தம்பி, என்ன மன்னிச்சுத. இனிமேல் தேங்காய்களை நாம் சமமாக பிரித்துக் கொள்ளலாம். பிறகு அண்ணன் வழக்கம் போல பால் கறப்பதற்காக பசுவின் பின்னால் அமர்ந்தான். உடனே தம்பி ஒரு குச்சியால் பசுவின் தலையில் தட்டினான். பசு கோபமடைந்து தனது கால்களை தூக்கி அண்ணனை ஓங்கி ஒரு உதை விட்டது. ஆ, வலிக்குதே. ஐயோ, ஏன் தம்பி இப்படி செஞ்ச? மாடு என்ன உதைக்கிறதே. தலைப்பகுதி என்னுடையது அண்ணா, அதை நான் தட்டுவேன், இல்லை என்றால் தடவுவேன். அது என்னுடைய விருப்பம். புரிகிறது தம்பி, புரிகிறது. இனிமேல் பாலையும் நாம் சமமாக பகிர்ந்து கொள்ளலாம். பசுவை அடிக்காதே. அன்று மதிய வெயிலில் தம்பி போர்வையை எடுத்து தண்ணீரில் நன்றாக நனைத்தான். ஈரமான போர்வையை அண்ணன் பார்க்கும்படி கொடியில் காயப் போட்டான். இரவு நேரம் வந்தது. ஊரே குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அண்ணன் நடுக்கத்துடன் போர்வையை எடுக்க ஓடி வந்தான். தம்பி, என்ன இது? போர்வையில் எப்படி சொட்ட சொட்ட ஈரமாக நினைச்சு வச்சிருக்கிற? குளிரல்ல, நான் எப்படி தூங்குவேன்? போர்வையே ஏன் இப்படி நினைச்சு வச்சிருக்கிற? பகலில் போர்வை என்பது அண்ணா, அதை நான் துவைக்கலாம் அல்லது நினைக்கலாம். அது என்னுடைய விருப்பம். அது கேட்க உனக்கு உரிமை இல்லை. தம்பி இப்படி பேசுவதை கேட்டதும் அண்ணன் தனது தவற்றை உணர்ந்து மிகவும் வெட்கப்பட்டான். என்னை மன்னித்து விடு தம்பி. பேராசையால் உன்னை ஏமாற்றினேன். இனி நாம் ஒற்றுமையாக இருப்போம். அன்று முதல் அண்ணனும் தம்பியும் எல்லாவற்றையும் அவர்களுடைய அப்பா சொன்னது போல சமமாக பகிர்ந்து கொண்டனர். அண்ணனும் தம்பியும் ஒற்றுமையின் பலத்தை உணர்ந்து அந்த கிராமத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். Welcome to the Ara Stories.